கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு புதிய தலைப்போடு உங்களோடு உரையாட இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கடந்த நாட்களில் பல செய்திகளை நாம் இந்த நிகழ்ச்சியின் வழியாக பார்த்துட்டு இருந்தோம். நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து இந்த வாரத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான தலைப்போடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். பொதுவாக நம்முடைய நாளிதழ் செய்தித்தாளில் டெய்லி நம்மளுடைய நியூஸ் பேப்பரை எடுத்து அதை நம்ம பிரித்து படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட செய்தி இல்லாமல் அந்த நாள் அந்த செய்தி நிறைவடைவதில்லை. என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. போதைப் பொருட்களால், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மது பழக்கத்தினால் ஏற்படுகிற அவலங்கள், இதனால் ஏற்படுகிற சமூக சீர்கேடுகள், இதனால் ஏற்படுகிற குடும்ப உறவு சிக்கல்கள், இப்படி நிறைய செய்திகளை நாம் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளில் படிச்சுட்டு இருக்கிறோம். அதை பார்த்து கடந்து போயிருக்கிறோம். சிலர் ஆழமாக படிக்கலாம், சிலர் அதை அப்படியே இது என்னடா, இது வழக்கமாக பார்க்குற விஷயம் தானே, கேட்குற விஷயம் தானே அப்படின்னு சொல்லி தவிர்த்து போயிருக்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு புலப்படும். அதாவது இந்த இந்த மது பழக்கம் எப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்கேட்டை, ஒரு குடும்பத்தினுடைய உறவு சிக்கல்களை எல்லாம் எந்த அளவுக்கு கொண்டு வருதுன்றத நாம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த சூழ்நிலையில இதற்குள்ளாக இந்த மது பழக்கத்தினால, இந்த போதை பழக்கத்தினால ஏற்படுகிற இந்த பெரிய பிரச்சனைகள்ல அதை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய உறவு என்ன அப்படின்னா குழந்தைகளுடைய உறவு. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், அறம் செய் நிகழ்ச்சி பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுடைய உறவு சிக்கல்களை, உளவியல் சார்ந்த கேள்விகளை, உளவியல் சார்ந்த அந்த அணுகுமுறைகளை எல்லாம் அழகாக உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அதை நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அப்படியான ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கும் இந்த மது பழக்கத்தினால, இந்த போதை பழக்கத்தினால ஏற்படுகின்ற பிரச்சனைகள். குறிப்பிட்டு சொல்லணும்னா குடும்பத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனை, அதனால் பாதிக்கப்படுகின்ற குழந்தைகள், அவர்களுடைய மன எழுச்சி என்ன, அவர்களுடைய இயக்கங்கள் என்ன, அவருடைய பரிதாபங்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்காகத்தான் இந்த நமக்கான இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில இந்த வாரங்களிலே இதை பற்றி பேசும் பொழுது, இதை பற்றி பேசுவதற்காக அற்புதமான நண்பர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, தோழிகள் வந்திருக்கிறாங்க நம்ம நிலையத்திற்கு. அவர்களை அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம், உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். அதே போல ஒவ்வொரு வாரமும் நாம் வைக்கிற அந்த தலைப்பின் கீழ் நாம் எழுப்புகிற கேள்விகளுக்கு சரியான நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையில அதை நாம் செயல்படுத்தக்கூடிய அளவில் பதில்கள் தர மிக அற்புதமான ஒரு மனிதராக இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கெடுத்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற, நிறைய செய்திகளை நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிற அற்புதமான நம்முடைய உளவியல் மருத்துவர் திருமதி ஷில்பா டெரன்ஸ் அவர்களையும் அன்போடு நாம் வரவேற்போம். வெல்கம் மேடம். தேங்க்யூ. இந்த கூட்டத்தில் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிற இந்த கான்செப்ட் மது பழக்கத்தால், அது குறிப்பிட்டு சொல்லணும்னா பெற்றோர், இந்த பெற்றோர்களுடைய இந்த மது பழக்கத்தினால பாதிக்கப்படுகிற குழந்தைகளை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்ட அந்த இன்னல்கள், பிரச்சனைகள், இது என்னென்ன விஷயங்கள்ன்றதை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம். அழகாக உங்கள்கிட்ட இருந்து நிறைய பதில்களை வாங்க போகிறோம். அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் எல்லாமே அந்த களத்தில் இருந்து பணி செய்கிறவர்கள், அதில் இயல்பாக நீங்கள் இதில் ஈடுபட்டிருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கு நிறைய அந்த ஸ்டோரிஸ் தெரியும். ஸோ நம்ம ஆரம்பிப்போம். பொதுவாக ஒரு குடும்பத்தில் எந்த மாதிரியான ஒரு இந்த உறவு சிக்கல்களை இந்த மது பழக்கத்தினால ஏற்படுது, உங்களுடைய அனுபவங்களை ஒவ்வொருத்தராக பகிர்ந்துக்கலாம். சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம். நான் நிர்மலாங்க. நான் ஹெல்ப் டி அடிக்ஷன் சென்டர்லேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு குடிநோயாளியின் மனைவி மற்றும் குழந்தைகளின் தாய், 2 குழந்தைகளுக்கு தாய். நான் கிட்டத்தட்ட மேரேஜ் ஆன அந்த நாள்லேருந்து இந்த குடியினால் நான் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால் என் குழந்தைங்க எவ்வளோ சஃபர் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது என் கண் முன்னாடி என் குழந்தைங்க வளர்ந்துருக்காங்க. இப்போ என் பையன் பெரியவன் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கேன் மொரீஷியஸில். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் டி அடிக்ஷன் சென்டரில் என்னோடய ஹஸ்பண்ட் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் மேம்.
வணக்கம் மேம். நான் மகாலட்சுமி, சைக்காலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற கோவை கேர் சென்டரில். மோஸ்ட்லி எங்கள் சென்டருக்கு வர பேஷண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ஆள்களை விட வந்து டீனேஜ் பாய்ஸ் நிறையாவே வருவாங்க. இப்போ மோஸ்ட்லி வந்து அவங்க தான் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, அப்பா குடித்தாங்க அதனால் நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுலேருந்து இது கண்டினியூவாக ஆகுது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பார்த்த ஒரு கேஸ் என்ன அப்படின்னா, அப்பா வந்து இந்த பையனோட 5 வயசுலேயே இறந்துட்டாங்க. இவன் வந்துட்டு ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும்போது இந்த கூலி இதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு, பசங்க சொன்னாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இது குடிச்சு பாடுறா, இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து ஆல்கஹால் எடுத்தது. அப்பாவை பார்த்து கத்துக்கிட்ட பையன். அப்பா பார்த்து கத்துக்கிட்ட அந்த மாதிரி ஒரு பையன். கேஸ் அதுல இருந்து பார்த்திருக்கீங்க. ஓகே, அடுத்தது. என்னோட பேர் வந்து காவ்யா. நான் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிச்சுட்ருக்கேன். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி மொத்தமாகவுமே குடிப்பாங்க, ஃபுல்லாகவுமே குடிப்பாங்க. அண்ணா, பெரியப்பா, பெரியம்மா எல்லாருமே குடிப்பாங்க. அப்பா, இதனால நாங்கள் ரொம்பவுமே மனசு உடைஞ்சிட்டோம். ஒருத்தவங்களை பார்க்கும்போது கூட அவங்க அப்பா வந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பக்கத்தில் போய் பேசணும்னு தோணாது, வெறுத்து தள்ளி போங்க அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்ல தோணும். எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே சின்னதுலேருந்தே வந்துட்டு ஸ்கூலுக்கு போனோன்னா அந்த ஸ்கூலில் மத்தியான டயத்தில் அவங்க அப்பாங்க வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. எங்களுக்கு எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் குடிச்சிட்டு இருக்கிறதுனால எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. என் பேர் ஆல்பர்ட். நான் ஒரு ஹெல்ப் டி அடிக்ஷன் சென்டரில் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். அங்கே நிறைய பேரண்ட்ஸை பார்ப்பேன் நான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க எப்படி வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க உறவு முறைகளில் யாராவது ஒருத்தர் குடிச்சிருப்பாங்க, இவங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க போய் வாங்கிட்டு வர சொல்லி. அந்த மாதிரின்னு வாங்கிட்டு வரும்போது இவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், நம்மளும் குடிச்சு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி. அவங்க மிச்சம் வச்சு குடிக்கிறது, தெரியாமல் எடுத்து குடிச்சு பார்க்கறது, இப்படி தான் அவங்க வந்து டெவலப் ஆகியிருப்பாங்க ஒரு சில நேரத்தில். அந்த மாதிரி கேசஸ் நிறைய. வணக்கம், என் பேர் ஜோசப். நான் ஹெல்ப் ஃபவுண்டேஷனுங்கிற ட்ரஸ்ட்டில் இருந்து வரேன். நான் ஃபவுண்டரு ப்ளஸ் டைரக்டருங்க. இப்போது என்னோடய இன்ஸ்டியூஷனில் வந்து இந்த சில்ட்ரன் ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். குழந்தைகள், அதாவது சில்ட்ரன் ஆஃப் ஆல்கஹாலிக்ஸோட சில்ட்ரன் ஹூ பிகம் ஆர் ஹூ ஆர் அ பொட்டன்ஷியல் ஆல்கஹாலிக். அவங்க மறுபடியும் அவங்களும் அதை அப்படியே அந்த இதுக்குள்ளே போகக்கூடிய நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நிறைய இப்போ ஆல்கஹாலிக்ஸ் நம்ம பார்த்தாலுமே வந்து they are children of alcoholics. அப்போது இதை மேடம் சொன்ன மாதிரி பார்த்து வர்றது, அப்புறம் பியர் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம சொல்கிறேன். வணக்கம், என்னோட பேர் ஜூலி. நான் ஹெல்ப் ஃபவுண்டேஷன்லேருந்து சைக்காலஜிஸ்ட்டாக நான் ஒர்க் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ இவங்க முன்னாடி ஷேர் பண்ணவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி 1-2 ரீசன் மட்டும் கிடையாது. ஆல்கஹால் எடுத்துக்கிறதுக்கு வேரியஸ் ரீசன் இருக்குது. அதில் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு சொல்கிறாங்க, டைம் பாஸுக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் எனக்கு பெயின் இருக்குது, அது ஒரு பெயின் கில்லர் மாதிரி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேரியஸ் ரீசன் இருக்குது. இது வந்து பேரண்ட்ஸ் எடுத்துக்கிற பட்சத்தில் அதை பார்த்து அதில் சஃபர் ஆகி அதுலேருந்து நான் மீண்டு வெளியில் வரணும், எனக்கு வந்து எமோஷ்னலாக நான் வந்து ரொம்ப பிளாக் இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து அந்த எமோஷ்னல்லேருந்து நான் வெளியில் வரணுன்றதுக்காக யூஸ் பண்ணுற குழந்தைகளும் இருக்காங்க. நான் வந்து என் வலியை மறக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன்னு நிறைய டயலாக் இருக்காது. அதுதான். ஓகே. இப்போ வந்து டாக்டர், இப்போ ஒரு 6 பேருமே வந்து வெவ்வேறு ஜோனலில் பேசியிருக்காங்க. அதில் எனக்கு இப்போ என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பேசலாம் அப்படின்னா, என்னுடையது சகோதரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில், அதாவது டோட்டலாக ஃபேமிலி இல்லைங்களா, டோட்டலாக அதாவது ஒரு குடும்பமாக எல்லாம் முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு விழாக்கள் எல்லாம் உட்காந்து குடிப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபேமிலியில் ரெகுலராக இருக்கிற விஷயமா இருக்குது இல்லையா. இப்போ இவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து அந்த ஒரு மன எழுச்சி, இந்த ஸ்ட்ரெஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னால் வெளியே போக முடியல, எங்கள் அப்பா மற்றவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்க வராங்க, பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எல்லாம் இப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எடுங்க, மைக் எடுங்க. என்ன இன்னும் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இன்னும் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு இப்போ வெளியில் போகிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போது பசங்க இல்லை யாராக இருந்தாலுமே அங்கே போகும்போது, உங்கள் அப்பா அங்கே இருக்காங்க பாரு, அங்கே கீழே விழுந்திருக்காங்க பாரு, உங்கள் அண்ணன் அங்கே இருக்கான் பாரு, குடிச்சிட்டு இருக்கான் பாரு, போகிற வழியில் வர வழியில எல்லாம் எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி 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 அங்கே உங்கள் பெரியப்பா இருக்காங்க பாரு, அங்கே கீழே விழுந்திருக்காங்க, போய் தூக்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க. எங்களால் வந்துட்டு அது வந்து முடியாது. நம்ம போய் அப்பான்னு அப்படின்னு நம்ம கூப்பிட போகிற டயத்தில் கூடவே வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, சி போ அப்படின்ட்டுருவாங்க, அப்படியே தள்ளி விட்டு. நீங்க வந்து சரி நம்ம அப்பான்னு சொல்லி அவரை இது பண்ணுவீங்க, ஆனா அந்த நேரத்துல தூக்க போனாலுமே கூடவுமே அவங்க வந்துட்டு சி போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் இருந்து குடிக்க ஆரம்பிச்சு. இது மாதிரி கேசஸ் இருக்கா? கொடுங்க, பேசுங்க பார்க்கலாம். நீங்க பார்த்துருப்பீங்க.
நான் பார்த்த கேஸ் சார் என்னென்னா பசங்க வந்து அப்பா குடிச்சிட்டு இதே மாதிரி ரோட்டில் இருக்கிறதுனால இந்த பசங்க என்ன செய்வாங்கன்னா பொண்ணுங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஐசோலேட் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. மற்ற ஜென்ஸை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதே மாதிரி பசங்க என்ன செய்வாங்கன்னா சிலவங்க வந்து அதுலேருந்து வெளியே வர முயற்சி பண்ணாங்க. சிலவங்க அப்பா குடிக்கிறாரு நம்ம என்ன குடிக்கிறது அப்படின்னு சொல்லியும் போயிருக்காங்க. நாமளும் செய்யலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் போக போக அவங்க அப்பா வந்து என்ன செய்வாங்கன்னா என்ன மாதிரி இவனும் குடிக்கிறான்னு அவங்க வந்த கேஸும் இருக்கு. நான் குடிச்சனால என் பையனும் குடிக்கிறான் ட்ரீட்மெண்ட் கடைசியில வந்துட்டு ஆனா அவங்க நான் வந்து பையன் ரெக்கவரி ஆகி வெளியே வந்த பிறகு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே வந்த பிறகு சார் நீங்களும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க, அவன் வந்து உங்களை தான் ப்ளேம் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இல்லைங்க அவன் மேலதான் தப்பு, நான் பெரியவர், நான் அப்படிதான் இருப்பேன், அவன் ஏன் கத்துக்கிட்டா அப்படின்னு அந்த பசங்க மேலதான் ப்ளேம் பண்ணுவாங்களோ இல்லையா, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆமா மேம் நானும் இனிமேல் கோஆப்ரேட் பண்றேன், நானும் ஏதாவது அது கம்மி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க வாயில நிறைய பேர் கோஆப்ரேட் பண்றாங்க. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வா எந்த பிரச்சனையும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆமா பாருங்க அப்படிதான். இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க இந்த சார்ந்து. நான் இது மாதிரி ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். எங்களோட சென்டரில் என்னென்னா அந்த பேஷண்ட்டுக்கு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. 3 பேருமே அடல்ட்டு, ஒரு 20+ தான் இருக்காங்க. அப்போது இவர் வந்து ஃபுல்லாக ட்ரங்க் பண்ணிவிட்டு காலையிலே ஸ்டார்ட் பண்ணால் திரும்பி மறுபடியும் காலையில் தான் முடிப்பாங்க. அப்போது கண்டினியூஸாக அப்படின்ற மாதிரி ஒரு 3 hours 4 hours கேப்பில் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கிற பட்சத்தில் நைட்டு கூட அன்டைமில் கூட அவர் வந்து அதை எடுத்துக்கிட்டு ரொம்ப லேட்டாக ஒரு 2 PM அந்த மாதிரிலாம் வெளியில் இருந்துட்டு பைக்கை எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறது, அவங்களோட வெஹிக்கிள் எங்கேயாவது இடையிலே விட்டுட்டு நடந்து தள்ளாடி எங்கே போகிறோன்னு தெரியாமல் பக்கத்து வீட்டு கதவை தட்டுறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போது இந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறதுன்னா, அப்பா நீங்கள் வண்டி எங்கே, உங்கள் வண்டி எங்கே அப்படின்னு கேட்குற பட்சத்தில் எங்கன்னு தெரியல. அப்போ இந்த குழந்தைங்க எங்கே இன்றைக்கி வேலைக்கு போனாங்க அப்படின்னு தேடி அந்த ரூட்டில் போயிட்டு அங்கே வண்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஜென்ஸு அவங்களுக்கு குழந்தைங்க வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது, அதுவே நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பெண் குழந்தைங்களா இருக்கிற பட்சத்தில் 3மே பெண் குழந்தைங்க, அவங்க வீட்டில் அம்மா மட்டும்தான், தாத்தா அந்த மாதிரி யாரும் வேற ஜென்ஸ் யாருமே கிடையாது. இந்த பெண்களே போய் எடுத்துட்டு வந்து அப்படி பண்ணி அப்புறம் சில ரொம்ப நம்ம இன்டீரியராக போய் சொல்லணும்னா நியூடா கூட அவங்க அப்பா இருந்ததா சொல்றாங்க. அதாவது அவருக்கே தெரியாம நிலை தடுமாறி ட்ரெஸ் கூட உடம்புல இல்லாதது தெரியாம அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. அதெல்லாம் அந்த குழந்தைங்க பார்க்கறாங்க. அதுதான் அதை ஃபேஸ் பண்ணி அதை தாங்க முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் இதுக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்றது தெரியாது. ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு வழி தேடி அதுக்கப்புறம் யாராவது சொல்லி இது மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது வேணால் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வரது. அடுத்து நான் கேட்குறது இது மாதிரியான சூழலில் மட்டும் எனக்கு சொல்லுங்கள், அந்த ஸ்டோரிஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, இந்த இப்போது இவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீம்ஸில் இருக்கும். குழந்தைங்க வந்து ஒன்று ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. அதாவது ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க. அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, இங்கே அங்கன்னு குதிச்சுட்டு அங்கே இங்கே விளையாண்டுட்டு, சின்ன குழந்தைங்கள சொல்கிறேன், சில்ட்ரன் ஆஃப் ஆல்கஹாலிக்ஸ். அது எல்லாமே ஒரு பாதிப்பு. இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஒரே இடத்துலையே இருப்பாங்க, சோம்பேறிகளாக இருப்பாங்க, பெருசாக படிக்க மாட்டாங்க, மந்தமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இது இருக்கும். 2 எக்ஸ்ட்ரீமில் இருக்கும். அந்த பேலன்ஸ் அவங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. இப்போ இவங்க சொல்கிற அளவுக்கு போய் அப்பாவை போய் கூப்பிட்டு வந்து அவங்க குடும்பத்தை இனிமேல் நம்ம தான் பார்த்துக்கணும், இனிமேல் நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், இவங்க அப்பா இந்த மாதிரி இருக்கிறாரு, மேபி ஃபேமிலியில் இன்னொருத்தர் பிரதரோ சிப்ளிங்ஸ் யாரோ அது இருந்தால் எல்லாருமே இப்படி இருக்காங்க, அப்போது நம்ம குடும்பத்தை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஓவர் ரெஸ்பான்சிபிளாக இருந்து கவனிச்சுக்கிற அந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்குது. இல்லை இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போய் ரெஸ்பான்சிபிளாக நம்மளும் அவரை மாதிரியே மாறணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போகிற இதுவுமே இருக்குது. அதாவது 2 எக்ஸ்ட்ரீமிட்டிஸில் தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அந்த லைஃப்பில் ஒரு பேலன்ஸுங்கிறது எப்பவுமே கிடைக்கிறது கஷ்டம். அண்டர் தி கெட் ப்ராப்பர் கைடன்ஸ். ஆக்சுவலாக நான் ஒரு கேஸ் வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட அம்மா வந்து ஆக்சுவலாக கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பா வந்து குடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் தான் எல்லா பொறுப்பும் எடுத்து செய்ய வேண்டியதாக இருக்குது. மெடிக்கலும் அம்மாவுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது, அப்பாவையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன வயசு அவருக்கு? அவருக்கு ஒரு 35 years இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நாட் மேரிடு. ஸோ இது வந்து டே டு டே அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால அவரால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாரு. ஸோ அவருக்கு எந்த ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இல்லை, லைஃப் ஃபுல்லாக இப்படியே ஒரே மாடலில் போயிட்டு இருக்கிறதுனால அவருக்கு வேறு வழி தெரியாமல் என்ன பண்ண அவரும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பா வந்து நல்லா இருக்கிறாரு, சரி நாமளும் இதில் வந்து எதாவது குடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த ஹேபிட்டில் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சு கடைசியில் அவர் பிகம்ஸ் ஆல்கஹாலிக். உங்களுடைய இதில் இன்ட்ராக்ஷனில் யாரா குழந்தைகள் இந்த மாதிரி கிடச்சிரு பார்த்துருக்கீங்க? இப்போ அவங்களாம் ஒவ்வொருத்தர சொன்னாங்க இல்லைங்களா, அது மாதிரி கேட்குறேன் நான். ஒரு பெண் குழந்தையை பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக நான்.
அப்பா வந்து குடிச்சிட்டு இருப்பாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அப்பா வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அப்பானாலே பிடிக்காது, அப்பானாலே பிடிக்காது. ஸோ அப்பா வந்து கிட்டேயே வரக்கூடாது. அவங்க ஆக்சுவலாக ஒரு நாள் டிஸ்சார்ஜுக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க அவங்க ஒய்ஃபு. பொண்ணு வந்திருக்கு. ஆக்சுவலாக பொண்ணு வந்து காரை விட்டு இறங்கி வரவே இல்லை. நான் எனக்கு வேண்டாம், அவர் எங்கேயே விட்டுட்டு வாங்க அல்லது வேற எங்கேயாவது அமுச்சிட்டு வாங்க, ரெக்கவர் ஆனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வெளியே வந்தாலும் அவர் இப்படி தான் செய்வார். அந்த பொண்ணு கன்வின்ஸே ஆக மாட்டேங்குது. இல்லை சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இல்லை இதே ரொட்டீன் தான் அவருக்கு, எனக்கு தேவையில்லை அப்படின்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்குது. சரி அவரை போய் பேசுகிறாரு. அந்த பொண்ணு சொல்கிறது, நீ கிட்ட வந்தீங்கன்னா நான் எந்திச்சு ஓடி போயிடுவேன், ரோடு தான் பக்கத்தில் இருக்குது, ஏதாவது நான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப மனம் வெறுத்து போயிருக்கிறாங்க. அப்பானாலே வேண்டாம், நீ குடிப்ப, இதுதான் உன்னோட ஹேபிட்டு, என்னை திரும்ப திரும்ப ஏமாத்தாத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல வர்றீங்க. இந்த மாதிரி நான் ஒரு பேஷண்ட் வந்து பார்த்துருக்கேன். என்னென்னா அவங்களுக்கு வந்து 4 இயர்ஸ் ஒரு சன் இருக்காங்க. பேஷண்ட்டுக்கு 4 இயர்ஸில் ஒரு சன் இருக்காங்க. அவங்களுக்கு சர்ஜரி ஏதோ பண்ண வேண்டியது இருக்குது. ஃபிசிக்கலாக அவங்க ஏதோ இன்ஜுரி ஆகிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது. பட் இந்த பேஷண்ட் வந்து ஆல்கஹாலிக்காக இருக்கிற பட்சத்தில் எதுவுமே ஃபேமிலியில் இருக்கிற எதையுமே ஒரு பொறுப்பெடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த சர்ஜரி கூட பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் சஃபர் ஆகி தான் இருக்காங்க, அவங்கள இது பண்ணி தான் இருக்காங்க, சார்ந்து இருக்கிற பட்சத்தில் அப்போது ஃபைனான்சியலாகவும் வந்து தன்னோட ஹஸ்பண்டை தான் அவங்க சார்ந்து இருக்க வேண்டியது இருக்குது. ஒரு சர்ஜரி நானே இனிஷியேட்டிவ் எடுத்து நானே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்துலையும் காசு விஷயத்தில் அவங்க வந்து கணவனை தான் தேடி நாட வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களால அதையும் தனிமையாக பண்ண முடியல. சரி நான் எங்கேயாவது கடனை வாங்கி பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்துலையும் பேஷண்ட் வந்து என்னோட விருப்பம் இல்லாமல் அப்போ நீ போய் அப்போ உனக்கு எல்லாமே நான் இல்லாமல் பண்ணிப்பியா, ஓகே பண்ணிக்கோ, உன்னால் ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுதுன்னா அப்போ உன்னால் என்ன வேணால் பண்ண முடியும் தானே, நீ போய் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்க அப்படின்ற ஒரு வேர்ட்ஸை சொல்லும்போது அப்போ எல்லாத்துக்குமே பயந்து எதுவுமே பண்ண முடியாமல் இவங்கள மீறி நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதனால் சஃபர் ஆகுறது வந்து அந்த குழந்தை. இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஆர்கியூமெண்ட் போனாலும் சஃபர் ஆகுறது அந்த குழந்தை, சர்ஜரி பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஆக்சுவலாக நான் நேற்று தான் நான் அந்த கேஸே பார்த்தேன். ஒரு மதர் இறந்துட்டாங்க, சிக்காய் த மதர் டைட். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கா, இன்னொரு பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட், 2 பொண்ணுங்க. அப்பா குடிக்கிறாரு. ஓகே. ஸோ நேற்று அந்த பொண்ணுக்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, அம்மா இல்லை மேடம், பெரியப்பா அவங்க எல்லாம் இருக்காங்க, ஆனால் ஏதோ பார்த்துக்குறாங்க. ஏன்னா இப்போ அம்மா இப்போ இறந்து ஒரு 4-5 மாதம் தான் ஆச்சு, அதனால பார்த்துக்குறாங்க. நான் இப்போ என்ன அப்பாவும் நம்ப முடியாது, ஃபுல்லாக குடிச்சிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 40-45 வயசு ஆயிடுச்சு. குடிக்கிறது பார்த்தா கண்டிப்பாக இன்னொரு 5 வருஷம் தாண்டதே கொஞ்சம் கஷ்டம்தான். இன்னும் நான் நல்லா படித்து நான் என்ன பண்ணாலும் நானும் என்னோட தங்கச்சியை நான் தான் பார்த்துக்கணும். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நான் அவரையே கூட நான் டிபெண்ட் பண்ண முடியாது, சொன்னால் அவங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பொண்ணு, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு என்கிட்ட தெளிவாக சொல்கிறான். என்கிட்ட எனக்கு இப்போ யாரும் இல்லை மேடம், எனக்கு படிப்பு தான், என்னால் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கு, நான் என்னோட படிப்பு தான் எனக்கு இன்னும் லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒரு குழந்தையோட மனசில் அப்படி ஒரு டீப்பாக போயிருக்குதுன்னா எவ்வளோ அந்த குழந்தை டெய்லி பார்த்துட்டு இருக்குது. அதான் நீங்கள் சொல்கிறது. இப்போ நம்ம வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்டோரிஸ் கேட்டோம். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்படுறது அந்த குழந்தைகள். அதுவும் எப்படின்னா நிறைய வந்து அவங்க எப்படிலாம் தாங்குறாங்க, எந்த விதமான அந்த என்ன ஃபீலிங் அவங்களுக்குள்ள இருக்கும், எது அதிகமாக அவங்களுக்கு இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லை எந்த விஷயம் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற குழந்தைகளுக்கு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு காமனாக சொன்னது எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஷை அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா குடிக்கிறாங்க, எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு சொன்னாங்க, எனக்கு அவங்க பக்கத்துலேயே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துலேயும் அந்த எதுலேயும் இன்வால்வ் ஆக வேண்டாம் இல்லாமல் இருந்தால் ஓகே அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல நிறைய பேருக்கு அந்த ஒரு இது வரும். 2வது போக வர எல்லாரும், ஓ நீ அவனோட பொண்ணா, ஓ நீ அவனோட இதா அப்படிங்கும்போது எனக்கு வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவமானமா இருக்கு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட்ங்கிறது அதுதான் மெயின் அவங்களுக்கு. ஸ்பெஷலி அவங்க சொல்ற மாதிரி கேர்ள்ஸ், பாய்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க, ரஃப்பாக இருப்பாங்க, கொஞ்சம் எக்ரெசிவாக இருப்பாங்க. ஆனால் கேர்ள்ஸுக்கு என்ன ஆகும்னா ஒரு பயங்கரமாக ஒரு அவமானம், ஒரு ஷேம், ஓ நீ அவனோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்போது அவங்க எவ்வளோ நல்லா பண்ணாங்களோ, எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும், எவ்வளோ சூப்பராக இருந்தாலும் கூட அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வராது. தே வில் நாட் பிலீவ் இன் தியர் ஓன் பொட்டென்ஷியல்.
அதுவும் இவங்க சொன்ன மாதிரி குடிச்சு ரோட்ல கிடந்து அதை ஒருத்தர் வந்து இவங்கள்ட்ட சொல்லி அது பெரிய விஷயம் இல்லை. அது உண்மை, அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டமான ரொம்ப விஷயம். கஷ்டம். ஒரு குழந்தை இல்லைங்களா? ஏன்னா அவங்க கண்டிப்பா ஒரு சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பேன் இல்லையா செல்லமா? எல்லா வயசுல இருந்து பார்த்திருப்பேன். நீங்க 12 வயசு 14 வயசுலங்கும் போதுலேருந்தே பார்த்துட்ருக்கேன் நான். எனக்கு கரெக்டாக அந்த 5 வயசுல இருந்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த 5 வயசில் வந்துட்டு அப்பா வந்துட்டு வராரு சாயந்தரம், காலையில் அம்மாட்ட சண்டை போட்டு போகிறாங்க. 5 வயசில் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இப்போ அப்போ ஒன்றுமே எனக்கு தெரியாது. அந்த டைமில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அப்பா வராரு. அப்போ உள்ளே வரும்போது யதார்த்தமாக போயிட்டு அப்பாட்ட போய் எப்பா காசு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு போகிறேன். உடனே போயிட்டு என்கிட்ட இருக்கிற நான் கேட்டது என்னமோ ஏதோ தெரில, குடிச்சிட்டு உள்ளே வந்துட்டு அப்படியே அம்மாவை போய் அடிக்க போகிறாங்க. அப்புறம் எனக்கு அப்போ தோணுச்சு, எனக்கு நம்ம காசு கேட்டதே தப்பாக போயிடுச்சு. அந்த ஒரு 5 வயசு குழந்தைக்கு காசு கேட்டா எங்க அப்பா எங்க அம்மாவை அடிப்பாங்க. சோ அவளோட என்ன சொன்ன பாரு, பாத்தீங்களா? என்னோட தப்பு. அப்பா குடிச்சது தப்பு இல்ல, தப்பு என்ன என்னோட தப்பு. நான் அப்பா கிட்ட போய் காசு கேட்டுட்டேன், எங்க அம்மாவை அடிச்சிட்டாங்க. இட்ஸ் மை மிஸ்டேக். செல்ஃப் கில்ட்னு சொல்வோம், என்னையே பிளேம் பண்ணிக்கிறது. நான் இது பண்ணாம இருந்தா அந்த பிரச்சனை ஆயிருக்காது. அப்பா குடிக்கிறது மெயின் ப்ராப்ளமா இருந்தாலும் நான் ஏதாவது பண்ணலன்னா இது ஆயிருக்காது, இந்த சிச்சுவேஷன் ஆயிருக்காது, இந்த ப்ராப்ளம் ஆயிருக்காது. செல்ஃப் கில்ட்னு சொல்வோம், அதுதான் மெயின். ரெண்டாவது ஷைனஸ். இது ரெண்டு ஃபர்ஸ்ட் மெயின் ப்ராப்ளம் ஃபார் எனிபடி, எனி சைல்டு. இல்லை, அப்போ நான் வந்து கேட்டதுனால அம்மா வந்துட்டு அம்மாவை அடிக்கும்போது எங்களால் தடுக்க முடியாது. குழந்தைங்க நாங்கள் தடுக்கவும் முடியாது. பெரியம்மா பெரியப்பா அவங்களை கூப்பிடலான்னா யாருமே வரமாட்டாங்க. அந்த டைமில் அம்மா அடி வாங்கும்போது நாங்கள் உட்காந்து நின்று அழுதுகிட்டே தான் இருக்க முடியுமோ பார்த்து எதுவுமே பண்ண முடியாது. அப்பாவையும் போய் அடிக்க முடியாது எங்களால், ஏன்னா அப்பா மேலேயும் பாசம் இருக்கும். இப்பயும் அப்பா மேலே பாசம் இருக்குது, இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் என்ன, அவர் வந்து குடிக்கிறாரு, குடிச்சிட்டு வந்துட்டு ரொம்ப அசிங்கமான வார்த்தைங்களாக பேசுகிறாங்க. எங்களால் ரொம்ப முடியல. இப்போ இவர் சொன்னார் பார்த்தீங்களா, சரி சமமாக. இப்போ ஒரு 2-3 வாரம் தான் ஆச்சுங்க. நான் கேட்டேன், நீங்கள் குடிக்காமல் இருங்க, நீங்கள் குடிக்கிற மாதிரினா நானும் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு, வா நம்ம 2 பேர் சேர்ந்து குடிக்கலாம் அப்படிங்கிறார். அதுக்கு நான் என்ன வார்த்தை நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது அந்த குழந்தையினுடைய மன வீழ்ச்சி கூட தெரிய மாட்டேங்குது, ஏன்னா அவர் அப்படி இருக்கிறாரு. இல்ல, அது அவ சொல்றா குடிக்காத பட்சத்துல. இப்ப குடிச்ச டைம்ல இதெல்லாம் நம்ம பேசி பிரயோஜனமே இல்லை. குடிக்காத பட்சத்துல நம்ம போய் பேசும்போதே அந்த லெவலுக்கு அவங்க அதுக்குள்ள போயிருக்காங்க. அந்த லெவலுக்கு வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ, அதனால அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது, எவ்வளோ பாதிப்பு ஆகுது, அதனால அவள் எவ்வளோ ஃபீல் பண்றா, அதனால அவளோட லைஃப், அவளோட பொட்டன்ஷியல் அவளுக்கு வர மாட்டேங்குதுங்கிற ஒரு கான்செப்ட் பேரண்ட்ஸுக்கு அந்த டைம்ல யோசிக்க முடிய மாட்டேங்குது. அதுதான் பெரிய ப்ராப்ளம். பிளண்ட் ஆயிடுறாங்க, சென்சஸே பிளண்ட் ஆயிருது அவங்களுக்கு. ரியாக்ஷன், சரி இப்படி பண்ணா அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவாள், சரி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஏதோ ஒரு டைம் குடிக்கிறோமோ அதோட நம்ம விட்டுருவோம், ரொம்ப இது பண்ண வேண்டாம், அந்த மாதிரி கூட யோசிக்கல. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த நிறைய இடங்கள்ல நானும் பார்த்துறேன். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சாங்கன்னா அந்த அப்பா வீட்டில் பேசவே மாட்டார். அவர் பாட்டு உள்ள வருவார், அவர் பாட்டு இருக்கிற சாப்பிட்டுட்டு கதவை சாத்திட்டு இப்போ படுத்துக்குவார். அப்படியே கூட இருந்திருக்கலாம் போல தெரியுது. இல்லை, இந்த மாதிரியான அந்த உணர்வுகளை கூட புரிஞ்சிக்க முடியாம ஒரு சூழல் இருக்கும்போது நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. இப்போ என்னுடைய கணவர் வந்து குடியை விட்டு 12-13 வருஷம் ஆச்சுங்க. ஆனால் கூட என்னுடைய பையனுக்கு இப்போ வரைக்கும் அந்த டிப்ரெஷன்லேருந்து அவன் வெளியே வரல. அவன் ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும்போது அவர் அந்த குடியை விட்டுட்டாரு. ஆனால் கூட அவன் இப்போவும் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து என்னை நல்லா பார்த்துக்கல. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும், அவர் தான் தூக்கிட்டு நடப்பார். ஆனால் அவனுக்கு அதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ரூமுக்குள்ளே அவர் வீட்டில் உள்ளே என்ட்ரு ஆகுறாருனாவே அவன் என்னோட ஃபேஸ் பார்ப்பான். அந்த எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதே அந்த குழந்தை வந்து என்னுடைய முகத்தை பார்க்கும், இப்படியான்னு கேட்பான். அப்போ தண்ணி போட்டிருக்காராம்மா அப்படின்னு அவன் பார்வையில் அந்த பார்வை எனக்கு ஏக்கம் புரியும். நான் ஆமான்னு இப்படி தலையை ஆட்டினேன்னா அடுத்த செகண்ட் அவங்க பாட்டியோட பின்னாடி தான் இருப்பான், கிட்ட கூட போக மாட்டான். ஆனால் அப்படி இருந்த ஒரு குழந்தை இன்னைக்கு அவர் குடியை விட்டு 12-13 வருஷம் ஆயும் கூட அவன் அதிலிருந்து வெளியவே வரலைங்க. இன்னுமே என் குழந்தை மன ரீதியாக பாதிக்கப்பட்டு தான் இருக்கான். இப்போ நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது நான் ஒரு குடிநோயாளியின் மனைவின்னு சொன்னேன். நானும் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன், ஆனால் கூட என்னாலையும் இதிலிருந்து இன்னும் வெளியே வர முடியல. ஏன்னா அந்த குடி வந்து ஒரு மனுஷனை அவ்வளோ பாதிக்க செய்யுது. குடும்பம் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். நம்ம ஒன்றுமே சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைமையிலேருந்து இன்றைக்கி கார்லேயே போயிட்டு வந்தால் கூட அந்த ஒரு வலி வேதனைகள் வந்து இன்றைக்கும் தொடருது. எங்களைய வந்து இன்றைக்கும் நாங்கள் மற்ற மனிதர்களை போல் இல்லை, நானும் இல்லை, என் பிள்ளைங்களும் இல்லை. இன்றைக்கும் நாங்கள் அந்த வழி வந்து எப்போ சொன்னாலும் எங்கே போய் நாம் நின்னாலும் எங்களை மீறி அழுக வந்துடுது. ஒரு
சமீபத்தில் என்னோடய ரிலேஷனோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். என்னுடைய வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு நீ இப்போ தான் வந்திருக்க, எத்தனை வருஷம் கழிச்சு, எனக்கு கல்யாணம் ஆகி 21 இயர்ஸ் ஆச்சு. நீ இப்போ தான் வந்திருக்க, 2 ஃபங்க்ஷன் முடிஞ்சுது, நீ இப்போ இந்த முறை தான் வந்திருக்கேன் அப்படின்னா, அப்போ நான் டக்குன்னு அழுதுட்டேன். நான் என்னுடைய நிலைமை அப்படி இருந்துச்சு, என்னால் வர முடியல. ஆனால் நான் இப்போ வந்திருக்கேன். ஆனால் அவங்க அப்படி சொல்லும்போது அந்த சூழ்நிலையில எனக்கு அந்த இடத்துல அழுக தான் வருது ஒழிய, என்னுடைய நிலை என்னைய ஒரு பரிதாபத்துக்குள்ளார நான் கொண்டு போயிடுறேன் அந்த இடத்துல. ஸோ அது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் இந்த குடிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்குது சமுதாயத்தை. நேயர்களே, இந்த டாபிக் வந்து இப்போ இதோட முடிய போகிறது இல்லை. இது அடுத்த வாரம் தொடர் இருக்கிறது. ஏன்னா இது நிறைய பேச இருக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து பரிமாற இருக்கிறோம், நிறைய கருத்துக்களுக்கான உளவியல் சார்ந்த விளக்கங்களை கேட்க இருக்கிறோம். எனவே தொடர்ந்து நீங்கள் காத்திருங்கள். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.